நல்லவனுக்கு ஒரு பொண்டாட்டி ஒரு வப்பாட்டி என்னாச்சு அவ்வளோதான். கூட 2 பொம்பாட்டி 2 வப்பாட்டிக்கெல்லாம் மானம் கட்டவனுக்கு அதை சொல்ல முடியாது. அப்படி இருக்கு. ரொம்ப பேர் இருக்காங்க, எங்கள் ஊரில் இருக்காங்கப்பா. எங்கள் ஊரில் இருக்காங்க. வீடு திறந்துருந்தா போந்துருவாங்க. எங்கள் வீட்டில் இருக்காங்க. அதுக்காக 2 வீடு ராத்திரில திறந்தா போடுற ஆளுகளாம் இருக்காங்கப்பா. அதை நம்ம விளக்கமாக சொல்ல ஏங்க. அதாங்க ஒன்று வச்சுக்கலாங்க. நல்லவனுக்கு ஒரு பொண்டாட்டி ஒரு வப்பாட்டி. இது நான் சொல்லலை, என்னையே போடுறாங்க. இது அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. ஒரு பொம்பளை தான் நல்ல மனுஷனுக்கு. ஒரு வப்பாட்டியும் வச்சுக்கலாம். ஏன்னா காலம் மாறி போச்சு. அதுக்கு மேலே வச்சுக்கிறவன் மானம் கட்டவன். அது நாங்கள் சொல்ல முடியாது. நல்ல குடும்பம்னா ஒரு மனுஷனோட நிற்கிறது, புருஷனோட இருக்கிறது. அது நல்ல குடும்பத்தில் அது 5 புருஷன் கட்டிக்கிறது நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இப்போ இருக்காங்க 5 புருஷன் 10 புருஷன் கட்டுறது. ஓ, அவன் தான் நல்ல மனுஷன் சொல்லிடுறேன். ஒரு பொண்டாட்டி அவன் என்ன வப்பாட்டியெல்லாம் வைக்கல. வப்பாட்டினா வீடு கட்டி கொடுக்கணும், அதை பிள்ளைகள் நல்ல கிட்ட பார்க்கணும். அவன் வப்பாட்டி வச்சு வீடு கட்டி கொடுத்துருக்கானா? அப்புறம் அவனை போய் சேர்த்து கிடக்குறேன். வச்சுக்கலாம், ஒரு வப்பாட்டி வச்சுக்கலாம்னா அது அங்கேயே விட்டுட்டு வந்துடுறேன். அவங்க வீட்லேயே போய் அவங்க வீட்டில் போய் ஆள் இல்லாத பூந்துக்கணும். அப்புறம் வந்தார் ஆள் வந்தா நீ பாட்டுகள் இங்கே விடாந்து வச்சுக்கலாம். ஏங்க இந்த கதையெல்லாம் இப்போ எடுத்து போட்டுக்கிட்டு செல்லில் போட்டு கிடக்குறேன். நீ வப்பாட்டி பொண்டாட்டிலாம் கணக்கில் அதாங்க நல்ல மனுஷன் கோடீஸ்வரன். நான் சொல்கிறதெல்லாம் இந்த மூட்டை ஊக்குறேன் 3 பொண்டாட்டி வச்சுருந்தேன், அந்த கணக்கெலாம் வராது. இப்போ வப்பாட்டி வச்சுக்கிட்டு அவங்களுக்கும் நல்லது கேட்டால் செய்யணும். பிள்ளைகளை படிக்க வைக்கணும். அது எங்கள் அண்ணன் 2வது ஒரு பொம்பளை வச்சுக்கிட்டா இருந்தாண்ணா அப்படின்னு குப்பாடுறவங்க பேசுகிறாங்க. அவங்க அண்ணன் நம்ம நீ செல்லு பார்க்கல. நீ ஏன்னா அவங்க சம்மதப்பட்டு போகிறது ஹைகோர்ட்லேயே ஆர்டர் போட்டிருக்காங்க. நீ கல்யாணம் பண்ணாலும் சம்மதப்பட்டவங்க யார் கூட போய்க்கலாம். சொல்கிறது தெரியுதா? அது சம்மதப்பட்டு போகிறது. அவங்களும் சம்மதப்படணும், ஒரு சம்மதப்படணும். சம்மதம் இல்லாமல் வலுக்கட்டாயமாக போய் செய்யப்படாது. அது சட்டத்தில் இடம் இல்லை. யார் யாரை வேணாலும் வச்சுக்கலாம், ஆனால் சம்மதப்பட்டு போகணும். இப்போ டிவியில் பார்த்த முக ஸ்டாலின் நம்ம மோடி 2 கூட்டணியாக போகுதுன்னு சொல்லிக்கிட்டாங்க டிவியில். அது எப்படி கூட்டணி ஆகுமா? எம்பி வச்சிருக்காங்க, அடுத்த தடவை ஜெயிக்க மாட்டாங்க. யாரும் ஜெயிக்க மாட்டாங்க. திமுக அடுத்த எம்பியெல்லாம் செய்ய மாட்டேன். பச்சை தண்ணி கூட யாரும் கொடுக்கல. எங்கள் ஊரில் ஒரு தண்ணி கூட கொடுக்கல. எப்படி அடுத்த தடவை ஜெயிப்பேன்? 39 பேரும் அடுத்த தடவை அவுட்டு. நீ என்னத்த கொடுக்கலன்னு விஜய் தான் அடுத்த 30 வருஷம் 30 ஆண்டு. இந்த ஆண்டு இல்லாம இன்னும் 30 ஆண்டு இல்லையா? நாங்கள் அப்படி யாரும் ஓட்டு போடல. 5 வருஷம் சொன்ன வார்த்தையை காப்பாத்தாட்டி எம்ஜிஆரே வர முடியாது 2வது தடவை. இப்போ ஸ்டாலின் ஏன் வரல? நான் சொல்றேன், அது அப்படித்தான் சொன்னாங்க. இல்ல திமுக இல்லப்பா, அது இப்ப ஸ்டாலின் ஜெயிச்சவங்க என்ன சொன்னாங்க? மந்திரி எல்லாம் அப்படியெல்லாம் திருடுனது உண்மைதான். அதை நம்ம ஒத்துக்குதான் ஆகணும். அவங்க என்ன சொன்னாங்க? நாங்க அடுத்த தடவை நாங்க தான் பெங்களூர்ல என்ன வருவாது அது மாதிரி நாங்க பண்ணி வச்சிருக்கோம். எது அது குளத்தூரை பெங்களூர் மாதிரி நடக்கிறதெல்லாம் டைல்ஸாக நடக்கிறாங்க. அப்படி எங்கள் முதலமைச்சர் பண்ணி வச்சுருந்தாரு. மானங்கட்ட வைக்க ஓட்டு போடல. நீ போய் ஜாக்கிரதை தண்ணி வீட்டுக்குள்ளே போனால் அது எப்படி பெங்களூரில் அப்படித்தான் போகுதா? நம்ம கேட்கலாம். அது மாதிரி போயிட்டாரு. அடுத்த விஜய் அப்படித்தான். 30 பொழுது 30 நாள்னு சொல்லியிருக்காங்க. 90 நாள் தான். அது ஏன் அவசரப்படுற சொல்லு பாப்பா. முக ஸ்டாலியே 1.5 வருஷம் இந்த பேச்ச பேசாராயா? சொல்லவே மாட்டேன். எந்த அரசியல்வாதியும் சொல்லவே மாட்டாங்க. நான் வந்தா நாங்க செய்யலாம் சொல்லுவாங்க. எந்த அரசியல்வாதியும் சொல்ல மாட்டாங்க. எந்த அரசியல்வாதியும் சொல்ல மாட்டாங்க. ஆனா சொல்லிட்டாங்கன்னா சொன்னா வந்தா நான் செய்யணும் சொல்லிருப்பாங்க. வந்தா மகாத நிமிஷத்தை எப்படி அவன் என்ன நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இங்க கேளு. அதாவது பதவி ஏற்கவே 5 நாள் ஆகும். அடுத்த நிமிஷமே எப்படி போய் பற்றாக்குறை 108 உடனே ஆட்சி அமைக்க முடியாது. 108 எந்த கவர்னர் ஆட்சி 5 நாள்ல 10 நாள் ஆகும். 5 நாள்ல ஏன் பறக்குற? நீ 118 வச்சிருந்தியா? அதுதான் சொல்றேன். பற்றாக்குறையா? அங்க நீங்க பறக்காதீங்க, அவசரப்படாதீங்க.
அவசரப்பட அப்ப நான் தான் என்ன சொல்றேன். அப்ப அடுத்த தடவை வரணும்னு நீங்க அவசர கனவு பண்ணிட்டு இருக்காதீங்க. என்னது அடுத்தது? நீ ஓட்டு போட வேணாயா? நீ ஓட்டு போட வேணாம். அரசியல்வாதியும் செய்ய முடியாது. எப்படி சொல்லுவாயா? எப்படி பதவிக்கு 5 நாள் ஆகும்? 5 நாள்ல எப்படி 5 நிமிஷத்துல செய்ய முடியும்? பதவி ஏத்தது 5 நாள் ஆகும். யாரா இருந்தாலும் அதுக்கு தான் சொல்றது. நீங்க போய் பேசாதீங்க. என்ன இல்லைன்னு சொல்ல நீங்க போய் பேசாதீங்க. பதவி ஏத்ததுக்கே 5 நாள் ஆகும். சொன்னது உண்மைதானே? சொல்லுவாங்க தாப்பா. யாரா இல்லைன்னு சொல்றா? அட யாருதான் சொல்லுவா? இல்லைன்னு நான் தான் சொல்லிருப்பாயா? 5 நிமிஷம் சொல்லிருப்பேன். சொல்லலன்னு இப்ப காமிக்க போனா சொல்லிருப்பேன். ஆமா, அப்ப நீங்க தான் கேட்க சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அப்ப நான் இவன் கிளீனா புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா மெட்ராஸ் போயிட்டு ஒரு தடவை வந்துட்டு இருக்கேன். ஏன்டா அழிஞ்சு போறீங்க நீங்க. நாங்க சொன்னப்பா செய்ய முடியல அப்படி பேசு. நீ என்னமா சொல்லவே இல்லைங்கிற. எவனாலும் சொன்ன உடனே 5 நிமிஷத்துல செய்ய முடியாது. 5 நிமிஷத்துல நாங்க செய்யலாம். நீ தான் சொன்னிய செய்வோம்னு வந்து உட்காந்த உடனே நாங்க 6 வட்டி கொண்டாந்துருவோம் பெங்களூர்ல இருந்துன்னு. எப்ப வெட்டுறது உட்காந்த உடனே? ஏன்னா இங்க வாடியா உன் பேச்ச நான் கேட்டுக்கிட்டு அழிஞ்ச பேச்சு பேசுறேன். அவனை போட்டு பள்ளத்திலே அமுத்த கூடாது. என்ன முடியாம நடக்க முடியலையா? சோத்துக்கு இல்லையா? என்ன முடியல? ஏதோ ஒண்ணு இல்ல பாப்பா சப்போர்ட் பேசுறானே. எதுக்கு நியாயமா பேசு? கோயில் வாசல உட்காந்துக்கிட்டு அழிஞ்ச பேச்சு பேசுறாங்க. ஐயா சொன்னேன் எங்களால இப்ப முடியல. அதை சொல்லி பழகுங்க. சொல்லவே இல்லைன்னா என்ன பித்தலாட்டம் பேச்சு? அழிஞ்ச பேச்சு பேசு. ஸ்டாலின் அப்படித்தான் பேசி செய்யலாம்னு தான் இருந்தாரு. அது வீட்டுக்கு போக சொல்றாங்க. நீ ஒன்றும் வேணாமியா? வீட்டுல டோப்பாவுக்குலாம் வேலை இல்லைங்க. வீட்டுல டோப்பா இல்லாம உட்காந்துருப்போ அப்படின்ட்டு பொம்பளை மாதிரி மேக்கப் போட்டுக்கிட்டு வெளியே வந்தாரு. ஜனங்க வீட்லயே உட்காந்துரு எதுக்கு வெளியே வராண்டாங்க. அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும். கடவுள் கிடையாது. மேலே ஒருத்தர் இருந்துக்கிட்டுங்க சொன்னாரு சொல்லலன்னு மேலே ஒருத்தன் பார்க்குறேன். ஆமா, என்ன நாங்க எதுக்கு அசைக்கிறோம்? இப்ப எப்படி அசைஞ்சாங்க ஸ்டாலின்? கவ கொடுத்து இவர் எங்க இருந்து வந்தாரு? வயிற்றுல இருந்தானே வந்தாரு. ஸ்டாலின் மாதிரி தான் பிறந்தாரு. வாய்க்குள்ள இருந்து வரல. இல்ல நான் சொல்றேன் எல்லாரும் மாட்டாங்க. இப்ப ஸ்டாலின் டோப்பா முடி வச்சிருக்காங்க இல்லங்கறியா? அப்புறம் பாரு நான் சொல்றேன். நான் சொல்லலையே. என்ன நீ சொல்ல? ஜனங்க வீட்டுக்கு போட்டாங்க அதான் சொல்றேன். நீ டோப்பா போட்டுக்கிட்டு ஜனங்களை வந்து பார்க்காத. நீ வீட்லயே பொண்டாட்டி பாப்பாட்டியோட இவன் சொல்லிட்டாங்கல்ல ஸ்டாலிங்க. இவனை எப்ப சொல்லுவாங்க? அதான் சொல்லவே மாட்டாங்க. ஓட்டு இருக்குது 6 மாசம் 6 மாசம் இல்ல. நான் தான் 30 வருஷம் 35 வருஷம் கேட்டுட்டேன். நீ என்ன கடவுளாடாடி? சாவாம இருந்தா கடவுளாங்க. கடவுளாடி வர மாட்டாங்க. என்ன நீ இப்படி சொல்ற? ஓட்டு போடணும். உலகமே ஓட்டு போடணும். உலகமே ஓட்டு போடவும் வந்திருக்கேன். இப்ப தனிச்சு அடுத்த தடவை என்ன? அடுத்த தடவை சுயேட்சி மாதிரி இல்ல. நேற்றுக்கு 2000 போட்டாங்க. அடுத்த தடவை சுயேட்சி மாதிரி சொல்றேன். இந்த வடையில உப்பு போட்டு வச்சிருந்தேன்னா அடுத்த தடவை வடையை தின்னு கூட அடுத்த தடவை வருவானாங்க. டீல சக்கரை எல்லாம் போட்டா இப்படி உப்பு நிறைய கேட்டா ஐயா அப்படித்தான் இருக்கு குடிச்சா கூட குடிக்காடி போடாடினா எப்படி அப்புறம் எப்படி வருவேன்? அந்த கதை தான் அது. எந்த கதை? இதுக்கு அதுக்கும் போய் அது அதே மாதிரி தான். உப்பு பத்தனாலும் போட்டுக்கலாம். எப்ப போடுறது? வடையில வெளியே மாவு போட்டு பழைய எப்படி போடுவாங்க? பழைய பிணைஞ்சு வடையில என்ன எப்படி இது அந்த கேஸ் ஸ்டாலின் கேஸ் போடுறது. இது அடுத்த தடவை ஜெயிச்சா நான் தர்றேன். ஏமாந்தா இருக்கான் ஜனம். ஜனம் ஏமாந்துருக்கானா? கிடையாது. அடுத்த மாசத்துல சிலிண்டர் கூட வரப்போகுது. அது வந்து புரோஜனம் இல்லடா. நீ சொன்ன உடனே நான் ஜெயராஜனை போட்டு ஐயா கல்யாணம் பண்ண நான் 10 மாதத்துல புள்ள பத்தி நான் இன்னும் 5 வருஷம் ஆகும். எனக்கு பொம்பளை வேலை சொல்ல எனக்கு எந்திரிக்கிறாங்க. பொம்பளை இருப்பாளா வீட்டுல? அந்த கதையா தான் இருக்குது. அவ போயிருவா வேற புருஷன் கட்ட. அந்த கதை தான் முடியாது. இல்ல நீ சொல்றது அப்படி சொல்லுவேன். சொல்லிட்டு இருக்க. எதுக்கு நீ சொன்ன? உடனே செய்ய அப்படி நீ தான் சொல்லி. என்னங்க அவர் என்னங்க சொன்னாரு? நான் மானவாரியா வேலை செஞ்சு போடுவேன். என்னப்பா ரேஷன்ல நின்னாக்கா பதவி ஏற்றதுக்கே 5 நாள் 10 நாள் ஆகும். பதவி ஏற்றதுக்கே 4-5 நாள் ஆகும். 10 நிமிஷம் ஆகும். உனக்கு சீட்டு இல்லையா? என்ன சீட்டு இல்லையா? பெரும்பான்மையான சீட்டு இருந்தா தான் உனக்கு உட்கார முடியும். இவன் இந்த சீட்டு எவனாவது எந்த முதலமைச்சர் வாங்கிக்கலாம்? இருக்காங்க எல்லாம் உட்காருக்காங்க. 90 சீட்ல உட்காந்து ஸ்டாலின் உட்காந்துருக்காரு. கலைஞர் உட்காந்துருக்காரு. விவேகத்தின் சீட்டு இல்ல கூட்டணியோட 90 சீட்டா? எத்தனை சீட்டுக்கு முக்கியமா? அந்த பேச்சு பேச விட. நான் கேட்ட கேள்வி சீட்டு இல்ல. நான் கேட்ட கேள்வி தான் பதில்.
எந்த இப்ப உள்ளவங்கள அதான் 2 பேரும் பொய் பேசுனாங்க போடல. அடுத்து நீ பொய் பேசுறீங்க, அடுத்து போட 2000 மேல உள்ளவங்கள எந்த ஒரு முதலமைச்சர் செய்யாது. இல்ல உனக்கு சுருக்கமா இவ்வளவு சீட்டு வாங்கி ஜெயிச்சேன்னு என்ன சொல்ற நீ இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. நான் என்ன சொல்றேன், 2 பேரும் பொய் பேசுனாங்க, திருடுனாங்க, தோத்து போயிட்டாங்க. நீ பேசப்படாது. நீ பொய் பேசுனா அவங்களுக்கு கிடைச்சதே உனக்கும் கிடைக்கும். அதெல்லாம் பொய்க்கெல்லாம் வேலை எல்லாம் நிறைய எங்க வேலையை மட்டும் பார்க்க விடுங்க, உங்க வேலையை நீங்க பாருங்க. இப்ப நாங்க எங்க வேலையை பார்க்காம ஜோர் தின்னுக்கிட்டு இருக்கோம். அப்படித்தான் செய்வோம்னு சொல்லுங்க. ஸ்டாலின் உனக்கு வித்தியாசம் இல்லையா? உனக்கு எனக்கு வித்தியாசம் இல்லையா? நீ வேலை செய்யாமே சோறு தின்னுட்டு இருக்க. நான் சொல்றேன் கேளு, நீ வேலை செய்யாமே சோறு தின்னுட்டு இருக்க. நான் வந்து எந்த காலையில எழுந்துச்சா 4 மணிக்கு எழுந்துச்சு டீ கடைக்கு வந்து பழையபடி நான் சம்பாதிச்சு சோதிங்க. நீ சம்பாதிக்காம சோதிங்க ஆளுக்கு சம்பாதிச்சு சோதிங்க ஆளுக்கு வித்தியாசம் இல்லையா? இல்ல வித்தியாசம் இல்லையா? எவ்வளவு வித்தியாசம் இல்லையா? அதை மட்டும் சொல்லு. நான் சொல்ல பேசலன்னு சொல்லக்கூடாது. உழைக்காம திங்க உங்களுக்கு உழைச்சு திங்கவங்களுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? உண்டா இல்லையா? அப்ப அதுக்குள்ளே வந்து முக ஸ்டாலின் சொல்லிட்டு இருக்க. அவர் எப்போ அவர் நினைச்சப்ப தூக்கிடுவாங்க. இப்போ கூட தூக்கிடுவாங்க. ஆட்சியில் இல்லாமல் கூட தூக்கிடுவாங்க. 4 பேர்த்த ஆளுகளை சொல்லி பேசி முடிக்கிட்டு செய்யலாம். தோத்து போயிட்டாங்க. ஏன் தோத்து போயிட்டாங்க? நாங்க செய்வோம். நீ என்ன செய்ய முடியாது? நீ எப்படி சொல்லுவ? செய்வாங்க. ஐயா கல்யாணம் ஆகி 1 வருஷம் இல்லை 5 வருஷத்துக்கு கூட ஒவ்வொருத்தவங்களும் குழந்தை இல்லாம இருக்கும். பொம்பளை இருக்கணும் ஐயா வீட்டுல. அதெல்லாம் இருப்பாங்க. பொம்பளை இல்லாம எங்க போவாங்க? அதெல்லாம் இருப்பாங்கப்பா. பொம்பளை ஏங்க நிறைவேற்றுவாருங்க. நாங்க அதை வந்து நிறைவேற்ற மாட்டாருன்னு சொல்லல. நிறைவேற்ற மாட்டாருன்னு நாங்க சொல்லவே இல்லையே. செய்வாங்கன்னா எங்க போய் செய்வாங்க? நீ செய்யும் போது நீ பாக்கணுமா? அவர் சொன்னது என்னடா? இல்ல நீ செய்யும் போது பாக்கணுமா? ஏங்க இருங்க, நீங்க சொல்லுங்க. பொண்ணாரு அவர் என்ன முதல் தேர்தல் வாக்குல அவரெல்லாம் பேச முடியாது. அவனை விட்டு அவனை பேச முடியாது தெரிஞ்சு போச்சு. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு. நம்மளுக்கு என்ன அவர் சொன்னது என்ன? அடுத்த நொடி அடுத்த நிமிஷம் தமிழ்நாடு முழுக்க இலவசம். இது ஜனங்க நீ 6 மாதம் கழிச்சா 1 வருஷம் கழிச்சா அதை ஏத்துக்குவாங்களா ஜனங்க? எப்போ கொடுத்தாலும் ஏத்துக்குவாங்க. எனக்கு வேண்டாங்கப்பா. சொல்லிட்டாரு ஐயா வேண்டாங்க. சில பொம்பளைங்க எனக்கு வேணாம், எங்க அண்ணன் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு சொல்றதுக்கு ஆள் நிறைய லட்சக்கணக்கானவே இருக்காங்க. லட்சக்கணக்கானவே இருக்காங்க. நீ ஒன்னு நீ நினைக்கிற லட்சக்கணக்கானவே இருக்காங்க. ஒரு முதலமைச்சரா இருந்துகிட்டு அந்த சீட்ல உட்கார்ந்து பொய் பேசினா அது என்ன? அந்த சீட்ல உட்கார்ந்து பொய்ய பேசல என்ன ஒண்ணு வேண்டாம். விவசாய கடன் தள்ளுபடி எவ்வளவு தள்ளுபடி பண்ணாங்க? நம்ம சொல்லலையே. 110 நாள் ஆகி போச்சு. 110 நாள்ல ஓட்டு இடத்துக்கு நன்றி சொல்லிட்டாங்களா அந்த கருமுறை? அவங்க அப்புறங்க நன்றி சொல்றது அப்புறம். எம்எல்ஏவே தெரியல, யாருன்னே தெரியல யாருக்கு. ஐயோ என்ன பண்றீங்க? இல்லங்க எம்எல்ஏ மெட்ராஸ்ல தெரியாம தான் ஓட்டு போட்டாங்க. விஜய் தான் ஓட்டு போட்டாங்க. விஜய் தான் ஓட்டு போட்டுருக்காங்க. இல்ல நம்ம நிர்வாகம்லாம் அருமையான நிர்வாகம் நம்ம குறை சொல்ல. இல்ல நிர்வாகத்தை பத்தி நம்ம குறை சொல்ல. நிர்வாகம் அருமையா இருக்குது. இந்த சொன்ன வார்த்தையை ஜனங்க பொம்பளைகளுக்கு ஒரு சில்லறை கொடுத்துருக்கலாம். ஆறு சொன்னாரு. உனக்கு வேணும்னா நீ கேட்டுவாங்க. அவங்களுக்கு வேணான்ட்டாங்கப்பா. பொம்பளைகளுக்கு எனக்கு வேணான்ட்டாங்க. அப்ப நீ தான் எனக்கு வேணும் எனக்கு வேணும். அவங்க ஜனங்க வேணாம்ட்டாங்கடா. ஸ்டாலினே வேணாம்ட்டாங்க. அவர் சிலிண்டருக்கு 500 ரூபா தரேனாரு எம்பியில. ஐயா நீ வேணாம், அடுத்த தடவை ஓட்டு போட மாட்டான், எங்களுக்கு சிலிண்டர் வேணாம்ட்டாங்க. சரி தோக்கடிச்சிட்டாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க வந்து அப்புறம் பாரு செய்வாங்கன்னா எப்ப நான் தான் சொல்லிட்டேன். யார் இப்ப செய்ய மாட்டாங்கன்னு நான் சொல்லவே இல்லையே. செய்ய மாட்டாங்க நான் சொன்னா தானே செய்வாங்க. இப்ப 100 படி இருக்குது. 100 படியும் சங்குனி உட்கார முடியுமா? 100 படியிலேயே நீ எதுக்கு நான் கேட்க கேள்வி மட்டும் தான் பாருங்க. இவன்ட்ட பேச முடியாது. ஒவ்வொரு படியா தான் 4 மணிக்கு டாஸ்மாக் போடுவேன். இவன்ட்ட பேச முடியாது. இல்ல 7 மணிக்கு இது போயிட்டேனா? ஆமா 7 மணிக்கு போகாது. 7 மணிக்கு போறதுக்கு இப்ப பேச. ஏன்னா டாஸ்மாக் சாப்பிடுறவங்கள்ட்ட சாதாரணவங்க டீ குடிக்கிறவங்க பேச முடியாது. அப்படிலாம் பேசக்கூடாது. பொய் பேசக்கூடாது. நாங்க படி படி படிக்கட்டு 100 இருக்குது. 100 படிக்கட்டுல சங்குனி ஏறி உட்கார முடியுமா? உட்காரன்னு சொன்னதுனால தானே கேக்குறேன். அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. அப்புறம் சொல்லக்கூடாது. எலெக்ஷனுக்கு வரும்போது சொல்றாங்கயா, எந்த எம்எல்ஏ வந்து எந்த முதலமைச்சர் வந்து எவனா இருந்தாலும் விளக்கெண்ணெயா இருந்தாலும் ஓட்டு கேட்கும் போது எல்லாம் சொல்லுவாங்க.
அந்த பேஜ் அதில் சேரில் உட்காந்து ஒவ்வொன்றா ஆராய்ஞ்சு பார்த்து செய்யவனுக்கு தான் வழி தெரியும். உனக்கு வழியில் போக நீ 1007 கோலா சொல்லியிருப்ப. இல்லை நீ எவ்வளவு தெரிஞ்சிருக்கிறான்னு நீ கேட்கிறேன். வழியில் போக இல்லை உனக்கு வழி தெரியும். 9 கோலா சொல்லுவேன். நான் கேள்வி முதல்ல பதில் சொல்லியா 100 படி இருக்குது. அந்த 100 படியில் சங்குன்னு ஏறி உட்காருயா. ஒவ்வொரு படியாக தான் ஏற முடியும். அது காட்டானு கூட தெரியுமா? எப்படி காட்டானு தெரிஞ்சா நீ பேச மாட்டியா? காட்டானு தெரிஞ்சா பேச மாட்டேன் நீ அவனை பற்றி. அவன் செய்யலையேன்ட்டு நீ காட்டான். நீ தான் காட்டானுக்கு வந்து உனக்கு நீ தான் முக்கால் சரியான காட்டான். அப்படிலாம் நீ அதுக்கு சொல்ல மாட்டேன். நான் கேள்வி என்ன 100 படி இருக்குது. அந்த 100 படியில் போய் சங்கனி ஏறி உட்கார முடியுமா? ஒவ்வொரு படியாக தான் ஏறி அந்த 100 படி போக முடியும். நான் தெரியான்னு தெரியல, அது தேவையில்ல. இதுக்கு மேலே தான் அவன் செய்வேன். இப்பதான் நீ சொல்ற செய்யலன்னு இப்பதானே சொல்றேன். செய்வாங்க. நாங்க செய்யல நான் சொல்றேன். நான் என்ன செய்ய மாட்டாங்கன்னு சொல்லலையே. நான் உங்க கேள்வி ஒரே ஒரு உதாரணம் தான். ரொம்ப உதாரணம்லாம் அவன்கிட்ட பேசணுங்க வேலை இல்லை.